வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தொடர்போதனையில உங்களை சந்திப்பதில் எனக்கும் பரலோகத்திற்கும் கிடைத்த இந்த மகிழ்ச்சியான தருணத்துக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய சித்தமும் அவருடைய அழைப்புதலும் இல்லாமல் நாம் இப்படிப்பட்ட ஒரு போதனையில ஈடுபட்டிருப்பது மிக மிக கடினமான காரியமே. ஆண்டவர் அழைப்பு விடுவிப்பதை போல பிசாசும் அவனுடைய இன்விடேஷன்ஸ், கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி ஊர் ஊரா போய் பிசாசும் தன்னுடைய பத்திரிகைகளை அவன் அங்கேயும் இங்கேயும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். அதுல பார்ப்பீர்களானால் இந்த உலகமானது கட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம், மயங்கி இருப்பதை பார்க்கலாம். எவ்வளவோ காரியங்கள் இன்றைக்கு உலகத்துல 360 டிகிரி பேர்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கழுகோட கண்கள் இருக்கும் என்றால் மேல இருந்து அது எவ்வளோ அடி உயரத்துல சில கழுகுகள்லாம் பார்ப்பீர்களானால் 800-900 அடி வரைக்கும் பறக்குமாம். அந்த கழுகு 800 அடியில இருந்து கீழே போகிற ஒரு எறும்பு கூட அது கண்ணுக்கு தெரியுமா? எப்படி இருக்கு பாருங்க ஆண்டவர் படைப்பு, என்ன லென்ஸ் அது கண்ணுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பேர்ட்ஸ் ஐ, ஒரு பேர்ட்ஸ் வியூல நீங்க பார்ப்பீர்களானால் இந்த உலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் அனைத்து காரியங்களும் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது, செதறுண்டு போயிருக்கிறது. அதாவது எப்படி அதை சொல்ல வேண்டும் என்றால், நிறைய சிறு சிறு கம்யூனிட்டிஸா உருவாயிருக்கக்கூடிய காரியம். சிறிதான அசோசியேஷன். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போயிருக்கு. இப்போ என்னன்னு கேட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது இந்த நிறுவனங்கள் என்று சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப அதிகமாயிடுச்சாம். அதனால அதோடைய கணக்கு வழக்குகள் பார்ப்பதோ, அதை விசாரிப்பதோ, அதை சரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவதற்கோ சில இன்னும் கடுமையான விதிமுறைகளை இது பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப எளிதான விதிமுறைகள் இருந்ததுன்னு வைங்களேன், எவன் ரோட்ல ஒரு 5 பேர் சேர்ந்து அவன் ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிறான். அந்த மாதிரி இன்னைக்கு இதாயிடுச்சு, ரொம்ப கேலி கூத்தாயிடுச்சு இன்னைக்கு இது கம்யூனிஸ்ட் பாலிசி இல்லைங்களா, அசோசியேஷன், யூனியன், இதெல்லாம். அப்போ இன்றைக்கு எதைக்காக உதாரணத்துக்கு சொன்ன என்றால், இன்றைக்கு அப்படியாக சிதறுண்டு கிடக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒற்றுமையே இல்லை. ஏன் அப்படி வைத்திருக்க வேண்டும்? அப்படி வைத்தால்தான் வசதி. எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தான்னு வைங்களேன், அப்பதான் அடிதடி அதிகமாகும். ஒரு 40 பேர், 40 அசோசியேஷன் இன்னொரு 40 அசோசியேஷனோட சண்டை போடுவான். மத ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, என்னென்னமோ ரீதியாக பார்ப்பீர்களானால் இன்றைக்கு ஓரின சேர்க்கை மக்கள் பார்ப்பீர்களானால் சாதாரண மக்களோடு கூட என்றைக்கும் அவர் கலந்து கொள்வதில்லை. அவங்களுக்குன்னு ஒரு தனி கம்யூனிட்டி இருக்கு. அமெரிக்கால ஹிப்பி அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அவங்களோட முதல் கோட்பாடு என்ன தெரியுங்களா? குளிக்கவே கூடாது, சூற பசங்க. அதனால அவங்களுக்கு என்னென்னமோ தோல்வியாதியெல்லாம் வந்திருக்குது. ஆனாலும் குளிக்க மாட்டானுங்க, முடி வெட்ட மாட்டானுங்க, அப்படியே திரிய வேண்டியதான். ஜீன்ஸ் நாத்தம் கப்புன்னு அடிக்கும், சென்ட் வேற போடுவானுங்களா, 2 கலந்து வரும். பஸ்ல போறப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த அனுபவம் இருக்கும். எலி செத்த நாத்தம் வந்ததுன்னு நானும் கீழே 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 பாக்குறேன். கடைசியில பார்த்தா ஒரு பக்கத்துல ஒருத்தன் உக்காந்துட்டு இருந்தான், அவனோட சாக்ஸ்ல இருந்து வர நாத்தம். நல்ல வேலை எனக்கு தெரிஞ்சவனா இருந்தான். இது காலேஜ்ல இருக்கிறப்போ நடந்த சம்பவம். ஷூவை கழட்ட வச்சு அவன் சாக்ஸ் எடுத்து அவன் மூஞ்சிலே வச்சு அமுத்தணும். அவனுக்கு அப்பவும் உரைக்கல, ஓடியே போயிரு, இந்த பக்கமே வராத, பின்னாடி போயிரு, நீ வராத அப்படின்னு சொல்லி காலேஜில் இப்படி எல்லாம் அந்த ஹிப்பிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு. யாரோடையும் கலக்க மாட்டானுங்க, கலக்கவும் முடியாது. இவனுங்க கூட யாராவது கலந்தாதுன்னு இவனுங்க கலப்பானுங்க. அந்த மாதிரி இப்படி பார்ப்பீர்களானால் சிதறுண்டு இருக்கக்கூடிய இந்த சூறைத்தனமான ஒரு செயல்பாடுகளுக்குள், அசிங்கம் பிடிச்ச செயல்பாடுகளுக்குள், அயோக்கியத்தனம் நிறைந்த செயல்பாடுகளுக்குள் அவன் செதறு தேங்காய் மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தன் வளர்ந்து கொண்டே வரான். ஏன் ஆள் மேல கை வச்சுனா, நான் எந்த அசோசியேஷன் வரேன் தெரியுமா,
தனியா எவனும் வந்து ரகலை பண்றவன்லாம் பாருங்க, தனியா வரவே மாட்டான், கூட ஒரு 4-5 பேர் வரும். அவனை மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி முடி தாடி கீடி எல்லாம் வச்சு ஒரே மாதிரி இருப்பான். ஏன்னா எண்ணத்தோட சேரும் இல்லைங்களா, மாடு போய் நாயோட சேராது அந்த மாதிரி. எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது அசோசியேஷனில் சிக்கிட்டு இருக்கீங்க? சரி, உலகத்தை விட்டுருங்க, கிறிஸ்துவத்தை எடுத்துக்குவோமே, சொல்லவே வேணாம். 40,000 திருச்சபைகளுக்கு மேலாக அதாவது நிறுவியிருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தால் மிக மிக வேதனையான ஒரு காரியம். 40,000க்கு மேலான திருச்சபைகள் எதற்காக இயங்க வேண்டும் கிறிஸ்துவத்துல? ஒரு வேதாகமம் தானே, ஒரு விவிலியம் தானே, ஒரு இயேசு தானே. 12 அப்போஸ்தலர்கள் 12 திசையில போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மைனர் ஆசியா கண்டத்திலும் இதுல ஆஸ்திரேலியா கண்டத்திலும் ஐரோப்பா கண்டத்திலும் இப்படியெல்லாம். அமெரிக்கா உருவாகல. அமெரிக்கா ஏறத்தால ஒரு 200 300 வருஷத்துக்குள்ளதான் சுதந்திரம் வாங்கி அது அமெரிக்கா தேசமாக அறிவிக்கப்பட்டது. கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். அப்ப எங்கெல்லாம் இந்தியாவுக்கு தோமா வந்தாரு. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 12 திசையில போயிருந்தாலும் 12 பேர் சொன்னது ஒரே நற்செய்தி, இயேசுவே கடவுள், எல்லா முழங்கால்கள் முடங்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க உயிரை கொடுத்த 12 பேர்த்தையும் கொடூரமா கொண்டாங்க. ஒருத்தர் தோலை உரிச்சு கொண்டாங்க, ஒருத்தர் எக்ஸ் வடிவில் அந்திரேயை கொண்டாங்க, தலைகிலா சிலுவையில் அரைஞ்சு பேதுருவை கொண்டாங்க, தலையை வெட்டி பவுலை கொண்டாங்க. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன மேல இருந்து தள்ளி விட்டு கீழே, பார்த்தலோமியாவை செவத்துல இருந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டு அவர் சாகல, தட்டியில போட்டு அடிச்சே கொண்டானுங்க. அதாவது கொதிக்கிற எண்ணெய் கோப்பைக்குள்ள கொண்டு போய் யோவானை போட்டாங்க, அவர் அழகா நீச்சல் அடிச்சு வெளில வந்துட்டார். சரித்திரம் பரம்பரையும் சொல்லுதெல்லாம். அவர் ஒருவர் மட்டும்தான் இயற்கை மரணம் அடைந்தார். ஆனால் அவருடைய பிரேதமானது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை, கல்லறையே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விவிலிய ஆராய்ச்சியாளர்கள், என்ன சொல்றது, வேதப்பாரகர்கள்லாம், அவர் இன்னமும் உயிரோடு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார், நான் வரும் மட்டும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்னன்னு கேட்டார் இல்லைங்களா. இவங்க அதை பிடிச்சுக்கிட்டாங்க. அவர் ஆனா எங்கேயோ உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா தேசங்களுக்காக. அப்படி மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பரிசுத்தமான ஆண்டவர் வந்து இந்த உலகத்திற்காக ஜெபிக்க விட்டு வைத்திருக்கிறாருன்னா, ஆஹா, உண்மையாலுமே நம்மெல்லாம் பாக்கியசாலிக்கணும். யோவான் நீண்டி ஆயுளோட வாழ்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, இவங்க எல்லாரும் சொன்னது ஒன்று தான். ஒன்னு சொன்ன இவங்க எல்லாரும் சொன்னது ஒண்ணு, ஆனா இவனுங்க 40,000 பிரிஞ்சு நிக்கிறானுங்க. இதுல அடித்தடி சண்டை, கல்லு வீச்சு. இந்த யூடியூப் எல்லாம் எடுத்தீங்கன்னா காதுல ரத்தம் வந்துடும். இந்த ஆவிதான் குடும்பத்தின் மத்தியிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியமாவது. இயேசு கிறிஸ்து சரியாக தானே தீர்க்க தரிசனத்தை சொன்னார். நீங்க நினைச்சீங்களா நான் ஒன்றிணைக்க வந்தேன், பிரிக்க வந்தேன்? என்னடா அது ஒரு பிரிவினை ஆவின்னு கொண்டு வந்திருக்காரு? இல்ல, பரிசுத்திலிருந்து அசுத்தத்தை தூக்கி எறிய வந்தேன், அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தை பிரிக்க வந்தேன். பரிசுத்தவான்கள் கூட்டம், நீதிமான்கள் கூட்டம் அநேகமா இருக்காது. பெயர்கள்லாம் வச்சுக்குவாங்க, மேத்யூ, மார்க்கு, லூக்கு, ஜானு, பீட்டர்ன்னு வச்சுக்குவாங்க. போய் பாருங்க, நைட்டு முக்குச்சந்தில் உட்காந்து எல்லாம் கண்ட கதையை பேசிக்கிட்டு அப்புறம் போய் எல்லாம் சாராயத்தை குடிச்சிட்டு படுத்து கிடப்பான் டிச்சுக்கிட்ட. பீட்ரு கேட்டான், அந்த பீட்ரு பாரு டிச்சுக்கிட்ட கிடக்குறான் பாரு அப்படின்னு. அந்த பீட்ரு கேட்டாருன்னா எவ்வளோ வருத்தப்படுவார். இப்படிதான் இன்னைக்கு பீட்டர்களும் ஜானுகளும் இருக்கிறானுங்க. என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இயங்கிட்டு இருக்கு. இதுல ஒரு பெருமிதம் வேற, நான் ஒரு கிறிஸ்தவன் ஆக்கும் அப்படின்னு. கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் எதுக்குடா சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு கடவுள் கேட்டாருன்னா கேட்பாரு கண்டிப்பா. நியாய தீர்ப்பின் சிங்காசனம், அந்த வெள்ளை சிங்காசன நாளில், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வரும். வெளிப்பாடு 20வது அதிகாரம் 11-15 வசனம். ஒரு வழி ஆகாம விட போறாரு. அப்புறம் என்ன பிரயோஜனம்? கர்த்தர் இயேசு எதற்காக மரித்தார்? எதற்காக ரத்தத்தை சிந்தினார்? எதற்காக நிருபங்கள் எழுதின பவுல் அப்போஸ்தலர் அத்தனை வேதனைகளை பட்டார்? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அவர் பட்ட வேதனைகள் எல்லாம் படிப்பதற்கே என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு மனிதனால் இவ்வளவு வேதனைகளையும் கொடூரங்களையும் அனுபவிக்க முடியுமா? எதற்காக அனுமதித்தார்? எதற்காக அனுபவித்து எதற்காக இந்த நிருபங்கள்லாம் எழுதப்படும்படி பரிசுத்தாவியானவர் இப்படிப்பட்ட அருமையான தாசர்களை எழுப்பினார், தேவதாசர்களை எழுப்பினார்? நானும் நீங்களும் இப்படியா பீட்டர்னு பேரை வச்சுட்டு டிச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுக்கு? இல்ல நமக்குள்ளேயே கிறிஸ்துவத்துக்குள்ளேயே என்ன சகோதர சகோதரிகளாக நாம் இணைந்து செயல்படுவதற்கு மாறாக நாம் ஒருத்தரை புறணை பேசி அடித்து இப்படியா துன்புறுத்து கொண்டு இருக்கிறோம்.
வெளியிருந்தெல்லாம் வந்து யாரும் கலகம் பண்றது இல்ல, அதிகமா உள்ளதான் கலகம் அதிகமா இருக்கு. பிரிவினையின் ஆவி. இந்த பிரிவினை ஆவி குடும்பத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவ குடும்பங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகமான விவாகரத்து பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவ குடும்பங்கள் இருந்து தான் ஃபைல் பண்ணப்படுகிறது. ஏன்னா நம்பலன்னா நீங்க போய் கூகுள் அடிச்சு பாருங்க, இல்ல ஆர்டிஐ போட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் போட்டு நீங்களே எழுதி வாங்கி பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை. உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது இந்தியாவை பத்தி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா படுகேவலமான நிலைமை. கிறிஸ்துவர்கள் சர்ச்சுக்கே போறது கிடையாது ஐரோப்பா கண்டத்துல. அமெரிக்கா சொல்லவே வேணாம். கேடு கேட் கெட்டு கெட்டு சீரழிஞ்சு போன நாடு அது. அது இன்னும் சீர்தான் அழிய போகுது. அந்த நாட்டை உருவாக்கின அந்த தலைவர்கள், வாஷிங்டன்ல இருந்து அந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விவிலியத்தின் அடிப்படையிலே ஆக்கும். அவங்க நியாய பிரமாணங்கள், சாசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. எங்க போச்சு அதெல்லாம்? இன்னைக்கு எல்லாம் நாசமா போச்சு. என கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நாட்டு நடப்பையும் உலகத்தின் நடைமுறைகளையும் ஏன் நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம் என்றால், இந்த மாதிரி நாடுகளிலும் இந்த மாதிரி இந்த உலகத்திலும் இந்த நடைமுறைகள் மத்தியில தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இட் ஷுட் நாட் கிரியேட் a negative influence in our minds and hearts. தவறான பாதையில நாம் யாரும் போய் நடந்து விடக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் நாட்டு நடப்பையும் உலகத்தின் நடப்பையும் அவ்வப்போது நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக என்றால் உங்களுடைய ஃபார் யுவர் அவேர்னஸ், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவர்களே, நானும் நீங்களும் தான் பிசாசோட டார்கெட். ஏன்னு கேட்டா மற்றவர்கள் எல்லாருமே இந்த பிசாசுங்கிற அந்த பஸ்ஸுக்குள்ள ஏற்கனவே ஏறி உக்காந்துட்டாங்க பேசஞ்சரா. அந்த வண்டி ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு நரகத்துக்கு. வெளியில இருக்கிறவன் யாரு? இங்க கால் எடுத்து வைக்கிறான், ஏறலான்னு கீழே இறங்கிடுறான். என்ன பாவத்துல விழுறான், காலை வைக்கிறான் பஸ்ஸுக்குள்ள. அப்புறம் ஐயோ இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாரேன்னு மனம் திரும்பி கீழே வைக்கிறான், காலை வைக்கிறான், கீழே வைக்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணுவான் தெரியுமா? காலை வச்சு, அப்பா இந்த வேலையெல்லாம் நமக்கு ஆகாது, இது போராடி போராடி இருக்கிறதுக்கு நான் உலகத்தோட ஒத்து போயிடுறேன்னு சொல்லி போனவன் தான் இன்னைக்கு முக்காவாசி கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவன் தான் நானும். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் தீர்மானம் எடுத்தேன், அந்த பஸ்ஸில் கால் வைக்கிறதுல அந்த பஸ் ஸ்டாப்புக்கே நான் போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பஸ் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நரகத்துக்கு போகிற வண்டி. நரகத்துக்கு போகிற வண்டி வாங்க வாங்க வாங்கன்னு எவன் ஏறுவான்? ஆனால் எல்லா பையில ஏறுறான் சந்தோஷமா போய். இதில் காம்படிஷன் வேற, பெரிய பஸ்ஸு, நிறைய காலி இடம் இருக்கு அதில். நான் தான் போவேன், முந்தி அடிச்சுட்டு வேற போகிறான். டிரைவரே வந்து கிறிஸ்துவர் தான், கண்டக்டர்ஸும் கிறிஸ்துவங்க தான். ஹலோ, எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடமே அதிகமான கணக்கு கேட்கப்படும். விவிலியத்தை தொடாத அயலார்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்திய சகோதர சகோதரிகள். அவங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் அதிகமா கணக்கு கேட்க மாட்டார். அவங்களும் அதிகமா வாக்குவாதமும் பண்ண மாட்டாங்க. அவங்களே போய் விழுந்துருவாங்க நரக அக்கினியில. ஏன்னு கேட்டா அப்படிதான் நியமம் எழுதப்பட்டிருக்குது. என்ன பிரச்சனைன்னா, இந்த விவிலியத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவங்க புனித நூல்கள்ல எழுதப்படலை. அறியாமையினால் இருக்காங்க. அதனாலதான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவனுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து, முழுக்க ஞானஸ்தானம் வேற அதுல. ஏன்னா பெயர் கிறிஸ்தவனா இருந்தா அங்க ஒரு ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம்னு இங்க வந்து சீக்கிரட்டா திருவிருந்து எடுத்துட்டு அங்கேயும் போயிடுவார் நன்மை வாங்குறதுக்கு. சரி, என்னத்தையோ பண்ணுங்க, அதெல்லாம் கூட கேட்கல. என்ன பண்றது? இன்னைக்கு அங்கீகாரங்கிறது முக்கியம் இல்லையா? ஐடென்டிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் டு சர்வைவ் இன் அ கண்ட்ரி லைக் இந்தியா. ஸோ நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்க என்னன்னா, அதாவது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொள்ளாதிருங்கள், ஆண்டவரிடம் நடிக்காதிருங்கள். கல்லறையில் இடம் வேணுமா? இதுக்குதான் ஸ்கூல்ல எஜுகேஷன் வேணும், அதுக்காக அந்த திருச்சபைக்கு போறேங்கன்னா போங்க, உங்களை கிறிஸ்துவ ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனா போய் அங்க மேரி மாதம் சுருவத்துக்கு முன்னாடி மண்டி போட்டாதான் உனக்கு சர்டிபிகேட் தருவானா? அப்படி போய் பண்ணாதீங்க, சத்தியமா நீங்க போக மாட்டீங்க பரலோகத்திற்கு. ஏன்னா எல்லா முழுங்கல்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு மட்டுமே முடங்கப்படுவதாக. அப்ப நீ அங்க போய் ஹோலி மேரி, மதர் மேரின்னு நீ போய் இது நவமாலையை உருட்டிக்கிட்டு இருந்தீன்னு வையன், அப்ப நீ பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 வசனத்தை நீ வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்ட, நிராகரிச்சிட்ட, நீ எப்படினாலும் மோட்ச வாழ்வு அடைய மாட்டாய். அந்த லெவலுக்கு போகக்கூடாது. ஆனா அந்த காரியத்தை நான் ஆமோதிக்கல, சாரி என்னால வர முடியாது, தேர் சுற்று பிரகாரத்துல என்னால கலந்துக்க முடியாது. அதே மாதிரி பெந்தகாஸ்ட் மாறுங்க, கண்டதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்நிய பாஷாங்கிற பேரை வச்சுட்டு இவனுங்க அடிக்கிற கூத்து இவ்வளவுதான் இல்லை.
அந்நிய பாஷையை நான் நம்புறேன். ஏன்னா வேதத்துல எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல இருந்து நம்ம ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 20 அத்தியாயங்களுக்கு மேல அந்த அதிகாரத்துல இருந்து போதித்து இருக்கிறோம். ஒரே இதுல, ஒரே ஷார்ட்ல. அப்படியே பவுல் அப்படி புட்டு புட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. இவ்வளவு தெளிவா யார் எழுதி கொடுப்பா உங்க கையில? அதை படிச்சுட்டு போய் இருக்க மாதிரி உளறிட்டு இருக்கிறானுங்க. உளர்றீங்களே, இன்டர்பிரிட்டேட் பண்றது. அதாவது என்ன உளர்றன்னு நீ சொன்னீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து வரக்கூடிய விளக்கம் தானே கொடுத்துட்றோம். அப்படி நீ கொடுத்த விளக்கம் நடக்கணும். அப்போதான் அது தீர்க்க தரிசனம். என்ன விளக்கம் வேணாலும் நீ கொடுப்ப. நான் என்ன முட்டாளா கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு தலையாட்டிட்டு? அப்படிதான் போய் மண்டையை ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க இப்படி ஒரு கூட்டம். போதும், இந்த உதாரணங்கள் போதும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், கர்த்தரோட இசைந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் சில ஆண்டுகளாக, பல மாதங்களாக பல காரியங்களை பேசி வருகிறோம். ஆதியாகமம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இல்லாத ரகசியங்களே கிடையாது. இதையெல்லாம் ஒழுங்காக நாம் கற்றுக்கொண்டோமானால் இந்த 15 நிமிடங்கள் நான் பேச வேண்டிய அவசியமே வராது. எதற்காக இந்த விழிப்புணர்வுகளை எல்லாம் நாங்கள் தர வேண்டியதா இருக்கிறது? இந்த வேதாகமத்தை நீங்க சரியா வாசிக்காதனாலதான், சரியா புரிந்து கொள்ளாதனாலதான் இன்றைக்கு மிக மிக கேவலமான ஒரு சூழ்நிலையில, அவலகட்ட நிலைமையில, ஒரு விதமான தள்ளப்பட்ட நிலைமையில இன்னைக்கு கிறிஸ்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்க கிட்ட சொந்த வீடே கிடையாது. வாடகை கொடுப்பதற்கு கூட காசு இல்லாதபடி ஏழ்மையின் கோலத்துல இருக்கிறாங்க. சொந்த வீடு வச்சிருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு இருக்கு. எங்க இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆண்டவரோட நான் குடும்பமாய் உடன்படிக்கை செய்தோம். கொடுத்த வாடகைன்னு கொடுத்தா கிறிஸ்துவர்களுக்கு தான் கொடுக்கறது. அப்போ வேற மதத்துல இருக்கிறவங்க வருவாங்க, எத்தனை காசு வேணாலும் கொடுக்க ரெடி. இல்ல, காசு பணத்துக்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் உடனே குபேரம் வீட்டு புள்ள இவர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எனக்கும் தேவைகள் இருக்குது. அந்த தேவைக்கு அவசரம் நான் கொண்டு போய் ஆண்டவரையே அடகு வைக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கிறிஸ்துவர்கள்லாம் வருகிறப்போ, என்னங்க இவ்வளவு வாடகை இருக்கு அப்படின்னா, எங்க வேலைக்கு போறீங்கன்னா, வேலையே இல்லைங்க தேடிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஆட்கள் தான் வருவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப நாங்களும் அந்த வாடகை, அந்த ஒரு தொகை இன்கம் நம்பித்தான் நம்மளும் இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நியாயமா ஒரு இருக்கணும். சரி குறைச்சாவது கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லைங்க இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸே ஒரு 3 மாசம் கழிச்சு தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு நான் அந்த மாதிரி கொடுத்து நாங்க வந்து கேவலமும் பட்டிருக்கோம். வீடை காலி பண்ண மாட்டேன்ட்டார் ஒருத்தர். கேட்டா ஊழியக்காரன், போய் மியூசிக் வாசிக்கிற ஊழியக்காரன், அவர் பேரெல்லாம் சொல்லல. பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு இவர் தான் மியூசிஷியன், கீபோர்டு. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. எப்படி பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்தா 6 மாசமா வாடகையே தெரிலங்க. சரிங்க காலி பண்ணிருங்க பிரதர் அப்படின்னா, எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு. கடைசியில் அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு ரஃபா பேசி கீசியாக்கும் வெளியில தள்ளணும். மீடியேட்டிங்க எங்க ஒரு ஆண்டி வந்தாங்க, ரகலை ஆயிரும் சொல்லிட்டு. அதோட சரி, என்ன பண்றது சொல்லுங்க? இதுல சாபம் வேற. ஒரு ஊழியக்காரமிடமே இப்படி பேசுகிறாயா, வெளியே ஓடியே போயிருந்தேன் நான். அடுத்த வார்த்தை எப்படி வரும்னு தெரியாது, ஓடியே போயிருந்தேன். என்ன மிரட்டுறியா? நீ ஊழியக்காரன்னா என்ன? இப்போ முதல்ல உத்தமமா நடக்க கத்துக்கோ, நீதியின் பாதையில நடக்க கத்துக்கோ. உனக்கெல்லாம் என்னைய யோகிதை இருக்கு இயேசுவின் நாமத்தை பேசுறதுக்கு? மியூசிக்கா வாசிக்கிற அந்த இடத்துல பிசாசு தான் வரும். நீ மியூசிக் வாசிச்சா எவன் வருவாங்க? அப்படியெல்லாம் பேச வச்சுட்டாங்க. ஏங்க இந்த நிலைமையில இருக்கு கிறிஸ்தவம்? ஏங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்? அங்க ஏதோ ஒரு குளறுபடி இல்லையா? அப்போ பிரதர் நீங்க மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர் அப்படின்னு. ஆமாங்க, அதுல என்னங்க தப்பு இருக்கு? பொருளாதாரம் இல்லாதவன் போய் கிறிஸ்துவ பத்தி, கிறிஸ்து என்னை ஆசீர்வதித்தார், நான் கிறிஸ்துவின் சீடன் அப்படின்னா, சட்டை எல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு பனியன் போட்டுக்கிட்டு அப்படியே போய் சொன்ன நான் சிரிக்க மாட்டான் பாக்குறவன். கிறிஸ்து ஒரு கடவுளா? நிலைமை பாரு, மூக்குச்சந்தில உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு. கிறிஸ்து போட்டிருந்த ட்ரெஸ் கூட கிழிக்க மனசு வரல. ஏன் தெரியுங்களா? அவ்வளவு மெஜஸ்டிக்கான ட்ரெஸ் போட்டு அவர் ஊழியம் செஞ்சார். அதுக்குன்னு உடனே பெரிய சென்னை சில்க்ஸ்ல போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாரு. அப்படி இல்லைங்க. மெஜஸ்டிக்ங்கிறது வேறங்க. காசு பணம் இல்ல மெஜஸ்டிக். நீட்டான ஒரு ட்ரெஸ், ஒண்ணுன்னா ஒண்ணு. எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்து 10 ட்ரெஸ் வச்சிருக்க மாட்டார். கண்டிப்பா 2, ஒன்னு மாற்று துணி, கையில ஒரு துணி வச்சிருப்பார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி. அதே கோட்பாடுல வந்தார். 2 துணி தான். நம்ம இவரு யார் இவரு, அவர் பேர் மறந்துட்டேன், காங்கிரஸ்காரர் முதல் மந்திரியா இருந்தார் இல்லைங்களா அவரு.
அவர் சாகுறப்ப 2 துணி தான் இருக்கு. இவங்கெல்லாம் யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க? ஆனா 2 துணினால் 2 துணி மெஜஸ்டிக்கா வச்சிருந்தார். மெஜஸ்டிக்கா வாழ்றது வேறங்க, கடன் இல்லாமல் வாழ்றது வேறங்க. கடனில் வாழ்வது சாபங்க. இதெல்லாம் எத்தனை தடவை சொல்றேன். சரி, இந்த கோட்பாடுகள் எல்லாம் நாம் நன்றாக அலாசி ஆராயும்படிதான் இந்த விவிலியத்திற்குள்ளாக ஆழமாக செல்ல வேண்டும். குறிப்பாக ஆதியாகமத்தில் இல்லாத ஆழ்கடல் ரகசியங்களே கிடையாது. அதிலே தேவன் உலகத்தை சிருஷ்டித்து அனைத்துக்கும் மனிதனை நியமித்தார், ராஜாவாகவும் ராஜாத்தியாகவும் நியமித்தார். ஆதாம் ஏவாள எல்லா ஆதிக்கமும் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் என்ன? உனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கிடையாது, ரேஷன் அரிசி தான் உனக்கு. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டு கம்முன்னு போய் வாங்க, ஓரமா படுத்து தூங்கி எந்திரிச்சிரு, சரியா? நாளைக்கு நானா வந்து ஏதாவது கொடுத்தாதான் உனக்கு. அப்படிப்பட்ட கடவுளா? பிச்சை போடுற கடவுளா அவரு? இல்லைங்க, எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டாரு, கையில வச்சுக்கோன்னு. அப்ப ஏங்க நாங்க மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி பத்தி பேசக்கூடாது? மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டியும் பேசுவோம், ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டியும் பேசுவோம். ரெண்டுமே வேணும். ஒன்னு விட்டுட்டு இன்னொன்னு போனா பிரச்சனை தான், இதை விட்டுட்டு அதுக்கு போனா பிரச்சனை. ரெண்டும் பேலன்ஸ்ட் லைஃப். ஜீசஸ் பாருங்க, ஊழியத்துல பணம் வந்து குவிஞ்சது, இதை வச்சுட்டு தான் நம்மால் கொள்ளையடிக்கிறான் அப்போ எல்லாத்துக்கிட்டையும். ஆனா அவரு அந்த காசை வச்சு அவர் ஒன்றும் சொத்தெல்லாம் வாங்கி போடல, ஃபேமிலி லெகசியை பில்ட் பண்ணல. எனக்கு பின்ன என் பையனுக்கு பின்னாடி என் பேரன். நீங்களும் மண்டையாட்டிக்கிட்டு போறீங்களே இந்த மாதிரி திருச்சபைகளுக்கு, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எங்க எழுதிருக்குங்க டைத்து பணத்தை வாங்கி பில்டிங்கை கட்டி நீ உக்காருன்னு? இவன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஊழியமா மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டியை போதிக்கிற நாங்க கேர்ஃபுல்லா தான் போதிக்கிறோம், சும்மா கண்ணா பின்னான்லாம் போதிக்கல. விளங்குதா உங்களுக்கு? அப்ப கிறிஸ்து இயேசு கிட்ட அந்த பணப்பை நிரம்பினதுனால அவரால் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல. அக்கௌண்டன்ட்டா ஒரு திருடனை போட்டார். அதுக்கு என்ன? அவன் திருடன் இல்ல, அவன் நல்லவனா தான் இருந்தான், ஆனா திருட்டுத்தனத்துக்கு ஆளாயிட்டான். அந்த அளவுக்கு பணம் அவரு வந்து குமிஞ்சது. ஏன்? எங்க போனாலும் ஒரு ஹோட்டல்ல தங்கணும், இப்ப ஊரா சுத்தி ஊழியம் செய்யறவரு, பின்னாடி பார்த்தா ஒரு சீஷர் கூட்டம் வந்துட்டே இருக்கும். பண தேவைகள். இட்ஸ் a குட் ரா மெட்டீரியல், இட்ஸ் a குட் சர்வெண்ட். மணி இஸ் a குட் சர்வெண்ட் பட் a பேட் மாஸ்டர். பணத்துக்கு அடிமையாகாத, ஆனா பணத்தை பிரயோஜனப்படுத்து. பிறரை ஆசீர்வதிக்கவும் உன் தேவைகளை நீ பூர்த்தி செய்வதற்கும் பணம் தேவை. ரைட், போதும். அந்த ஆதிக்கத்தை கொடுத்தார் எல்லாத்தையும். இன்னைக்கு ஆதிக்கம் இல்லாமல் நாம் மறந்திருப்போமானால் அந்த ஆதிக்கம் பிடுங்கப்பட்டது. நீ வேர்வையினால் எல்லாத்தையும் சம்பாதிப்பாய், நீ விதைக்கிற இடத்துல முள்ளுதான் வரும்னு சாபத்தை கொடுத்தாரு. ஏன்? அவர் கொடுக்கல, அவன் தேடி போன பாவம் கொடுத்தது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நீதிமான் ஒருபோதும் பாவத்துல விழுந்து போவதில்லை. விழுந்தாலும் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான். அவன் இந்த பாவத்தோட ஒத்து போவதில்லை, பாவத்திற்கு எதிர்த்து நிற்பான். யாக்கோபு 4:7. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பான், அந்த பிசாசும் ஓடி போயிடுவான் வேதத்தில் இருக்கு. சரி, விடுங்க. இப்போ 8வது அதிகாரம், அதாவது நோவாவென்ற அச்சிப்பு. நான் திருப்பி முன்னுரை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, நேரம் அதிகமா கடந்து போகுது. நீங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் பிறந்தது, ஆதாம் ஏவாள் பிரிக்கப்பட்டார்கள். 2வது ஆதாமை ஆண்டவராகிய தேவன் அறிமுகம் செய்து வைத்தார். பாவத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும்படி நோவாவை தேர்ந்தெடுத்தால் கிருபியா. ஜலப்பிரளயம், மகா ஜலப்பிரளயம், மற்றும் என்ன சொல்றது, நோவாவின் பேழை, நோவாக்கு கிடைத்த ரட்சிப்பு, இதெல்லாம் நாம் பார்த்து விட்டோம் 8வது அதிகாரம் வரைக்கும். 9வது அதிகாரத்துக்குள்ளாராக நுழைய இருக்கிறோம். அதாவது 8வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்களோட தொடர்ச்சியா 9வது அதிகாரம் வருது. அதனால மொத்தமா அதை 9th சாப்டர்னே சொன்னாலும் ஒரு தவறும் கிடையாது, சரிங்களா? அதுல பார்ப்பீர்களானால் காட்ஸ் கவனன்ட் வித் கிரியேஷன், இதை குறித்து தான் நாம் சென்ற அத்தியாயத்தில் ஒரு முன்னுரையாக சில காரியங்களை நாம் அறிமுகம் செய்து வைத்தோம். அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதுல கவனன்ட் என்றால் அக்ரிமெண்ட் என்றால் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் நானும் நீயும் சேர்ந்து ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்டோம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செருப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களாம், அதுதான் சேல் டீடு மாதிரி. இன்னும் சில நடைமுறைகள்ல பாரம்பரியங்கள்ல ரத்தம், கையை அறுத்துக்கிட்டு 2 ரத்தத்தையும் ஒன்னு நினைப்பாங்களாம் மூப்பர்கள் மத்தியில. அதே மாதிரி கோடு போட்டு வச்சுட்டு ஒரு மரம், ஒரு சொம்பு, ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் நினைக்கிறேன், நான் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த பஞ்சாயத்து தலைவர்களுக்கு முன்னாடி செருப்பு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. இன்னும் சில காலங்களில் ரத்தத்தை அப்படியே ஒன்று கலக்கிக்குவாங்க, அது ஒரு மண்டபம். அப்புறம் எல்லாம் வந்து நாகரிகம் எல்லாம் பெருக சேல் டீடு வழிவில் கொண்டு வந்துட்டாங்க, அக்ரிமெண்ட். அப்போ நான் இதை விற்கிறேன், இவர் இதை வாங்குறார், இதற்கு சப் ரெஜிஸ்டார், கவர்மெண்ட், அரசாங்கமே சாட்சி என்றெல்லாம் சொல்லி
அதுல சாட்சி கையெழுத்தும் போடுவதற்கு 2 பேர் இருப்பார்கள். போட வேண்டும். 2 பார்ட்டிகளும் சாட்சி கையெழுத்து போடணும். போட்டாக்கும் இதுக்கு நாங்கெல்லாம் சாட்சின்னு சொல்லி வித்துருவாங்க. வித்த பிறகு யாரும் வந்து நான் தெரியாம வித்துட்டேன், நான் தெரியாம வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் நீங்க கடவுளோடு கூட உடன்படிக்கை வைக்கிறீர்களா, இல்லை பிசாசோடு கூட உடன்படிக்கை வைக்கிறீர்களா? உடன்படிக்கை வைத்த பின்பே ஒரு அருமையான காரியம் எனக்கும் உங்களுக்கும் இந்த புதிய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டது. அதுதான் பாவ நிவாரண பலியாய் இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய மரணத்தின் நிமித்தமாக உயிர்த்தெழுதல் வந்தது. இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அந்த புதிய இரத்த உடன்படிக்கையும் எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்புறமாக அந்த உடன்படிக்கைக்குள்ளாராக வர மறுப்பவர்கள் மேல் தேவனுடைய கோப ஆக்கினி இறங்குகிறது என்று யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எவன் ஒருவன் மனுஷகுமாரன் நிமித்தமாக வந்த நித்திய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் நிராகரிக்கிறானோ கடவுள் அவன் மேல் கடுங்கோபம் கொண்டிருக்கிறான் என்று வேதாகம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த உடன்படிக்கையோட சாராம்சம் அப்படி, உடன்படிக்கையோட மகத்துவம் அப்படி, உடன்படிக்கையோட முக்கியத்துவம் அப்படி. ரத்தத்தை விலகிரயமாய் கொடுத்து, ப்ரப்போசியேஷன் ஃபார் சின்ஸ் ஆங்கிலத்தில் ஒன்று நல்லா வருது, நிவாரண பலி, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அவர் சின்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் கேவ் ஹிஸ் லைஃப். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே கொடுத்தார். என்னையும் உங்களையும் ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்னு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20வது வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிற காரியமாவது. அதனால் அந்த குறிப்பாக இந்த 20வது வசனத்துல 19-20ல வாசிப்பீர்கள். குறிப்பா 20வது வசனத்துல இந்த உடலுக்கும் இந்த ஆவியாத்மா சரீரத்துக்கும் உங்கள் உடைமைகளுக்கும் இன்னி நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்லவே, கிறிஸ்துவே சொந்தக்காரர். ஏன்னா உங்களை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறீங்க, கடன் வாங்கி கடன் கட்ட முடியல, ஜப்திக்கு வந்துருது. அப்போ அந்த ஜப்திக்கு வந்த அந்த சூழ்நிலையில் தானே ஒரு பெரிய மனுஷன் அந்த பெரிய கார்ல, படகு போல் இருக்கக்கூடிய ஒரு காரில் இருந்து வெளியே இறங்கி வருகிறார். நேராக உள்ளே செல்லுகிறார். இன்னொருத்தர் ஏலத்துக்கு வந்து ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்குறார். ஒரு 10 கோடி ஒரு முறை, 10 கோடி 2 முறைன்னு ஏலத்துக்கு போனுங்கிறப்போ ஒருத்தர் வந்து 100 கோடி அப்படிங்கிறார். 10 கோடி கொடுத்தவன் எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு ஏலம் விட்டு இப்போதான் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அவர் 3வது மணி அடிக்கலாம் அப்படிங்கிறப்போ ஒருத்தர் உள்ள வந்து 100 கோடி அப்படிங்கிறார். 10 மடங்கு விலை அதிகம் கொடுத்து வாங்குறேன். 10 என்ன, இன்னும் 1000 மடங்கு வேணாலும் கொடுப்பேன், எனக்கு இந்த வீடு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் இறங்கணுன்னு சபையை காலி. ஐயோ இவர்கிட்ட நம்மளால மோத முடியாது சாமி அப்படின்னு ஓடியே போயிட்டான். அவர் 10 கோடி 100 கோடி கொடுத்து அந்த வீட்டை வாங்குறார். குனிந்த நிலைமையில் மனம் கசிந்து அந்த குடும்பமே வெளியேறுகிறது. ஜப்தி முடிந்தது, கடன் எல்லாம் தீர்ந்தது, ஆனால் கையில ஒன்றும் இல்லை. அவர்கள் வெளியேறக்கூடிய அந்த தருணவாயில அந்த கேட்டுக்கு பக்கத்துல கம்பீரமாக சேர் மேல காலை போட்டு இந்த புது முதலாளி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மத்தியில இவர்கள் நடந்து செல்லுகிறார்கள். கண்களில் எல்லாம் கண்ணீர், இருதயமெல்லாம் நொறுங்கி போனது. பெண்டாட்டி பிள்ளைகளோட ஒண்ணு ஜப்திக்கு போச்சுன்னா வீட்டுல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு போக முடியாது. வெறும் கையோட வெறும் காலோட இந்த குடும்பம் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவரை தாண்டி கடந்து போக வேண்டிய அந்த தருவாயில இந்த புது முதலாளி சொல்றாரு, ஏ தம்பி இங்க வா அப்படிங்கிறார். ஐயா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு போட்டு கொடுக்குறீங்களா ஐயா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஏன்னா எனக்கு வேற எதுவுமே தெரியாது, இந்த வீட்டிலேயே வசதியா வாழ்ந்த வேணாம், ஏதோ என் பொண்டாட்டி பிள்ளைங்க பிழைப்புக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு அவர் காலை பிடிக்க போகவும் இந்த பெரிய மனுஷன் உடனடியாக தன்னுடைய இருக்கையிலிருந்து எழும்பி நின்று, எந்திரிப்பா தம்பி, நான் என்ன சொல்ல வர, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாருங்க, இவரை கூட்டிட்டு போய் நல்ல துணிமணி எல்லாம் மாட்டி விடுங்க, அவங்க குழந்தைகள் எல்லாம் உள்ள கூட்டு போங்க, ஏம்மா நீ தான் அந்த தம்பியோட பொண்டாட்டியா, நல்லா பார்த்துக்கோ அந்த தம்பிய, எல்லாம் உள்ள போங்க. என்னையா சொல்றீங்க,
எங்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்களா? நாங்க வேலை பார்க்கறதுக்கு தயார் ஐயா, காலம் ஃபுல்லா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சாமி அப்படின்னு மறுபடியும் காலை பிடிக்க போறாரு. டேய் தம்பி, எந்திரா மேல, நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்கவே மாட்டியா நீ? ஐயா சொல்லுங்க ஐயா. யாருங்க மணிகாரீங்க? வா, எங்க அந்த பத்திரம் அடிச்சியா? புது பத்திரத்தை எங்க? அந்த சப் ரெஜிஸ்டர் எல்லாம் அவர் ஊர்லயே பெரிய செல்வாக்கு வாழ்ந்த மனிதன், செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லவா? சப் ரெஜிஸ்டர் ஓடிய வந்துட்டார். ஐயா என்னையா கூப்பிட்டீங்க? இப்பதான் முடிஞ்சது, ஏதாவது தப்பு நடந்து போச்சா? இல்ல இல்ல, இதை நான் இலவசமாக இந்த மனிதனுக்கு நான் தர விரும்புகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுல ஏதாவது மாற்று கருத்து உனக்கு இருக்காயா சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்க? ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த பேப்பர் இருக்கு, தம்பி இங்க வா, என் கையெழுத்து நாங்க போட்டாச்சு, உன் கையெழுத்து நீ போட்டு இந்த பத்திரத்தை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ. இந்த வீட்டுல உன்னை யாரு நீ என்ன கேள்வி கேட்க முடியாது. ஐயா நீங்க 100 கோடி கொடுத்து வாங்கியிருக்கீங்க, என்னால 100 கோடி எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதையா? 7 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் எங்களால அதை திருப்பி கட்ட முடியாதையா? டேய் நீ முட்டாளாடா, உனக்கு நான் கையெழுத்து போட்டு இலவசமா கொடுத்துட்டேன். இதுதான் நான் உன்னிடம் பண்ணிக்கொண்ட இலவச உடன்படிக்கை அப்படின்னு அந்த முதியவரும் அந்த பணக்காரரும் சொன்ன மாத்திரத்தில் அந்த குடும்பம் என்ன பண்ணிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? உள்ள போக மறுத்து எல்லாம் காதறிய எழுதிருப்பாங்க, அவருடைய கால்களை பிடித்து காதறிய எழுதிருப்பாங்க. ஐயா நீர் தெய்வம், தெய்வமே உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. எங்க கண்களுக்கு முன்பே ஒரு தூதனை போல வந்து எத்தா பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. எங்க உற்றார் வரல, உறவினர் வரல, கூட பிறந்தவன் வரல, அக்கா தங்கச்சி வரல, என் தாய் தகப்பன் வரல, எல்லாம் ஓடிட்டானுங்க. ஏன்? பணம். பண விஷயம்னு வந்தா எல்லாரும் ஓடிடுவானுங்க, கஷ்டம்னு வந்தா எல்லாம் ஓடிடுவானுங்க. தொல்லை, நிந்த, பிரச்சனை, சிக்கல், கட்டு, வேலை இழப்பு, சாபம், வியாதி, படுக்கை மரணம், அவர் படுக்கை வியாதி, ஏதாவது ஒரு காரியம் தலையில காதுல எட்டுச்சுன்னா அந்த பக்கமா எட்டி குச்சி ஓடியே போயிடும். அதுதான் உலகம், அதுதான் உறவுகளுடைய அல்டிமேட் நிலைமை. எவ்வளவு பேர் இந்த அனுபவத்திற்குள்ள கடந்து போயிருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் கடந்து போயிருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் யாரையும் குற்றம் கூறாதிருங்கள். ஏனென்றால் அதுதான் உலகம், அதுதான் மாம்சத்துடைய பலவீனம், அதுதான் ஒரு மனிதனுடைய செயல்பாட்டின் எல்லைக்கோடு. அதை தாண்டி அவனால் உதவி செய்ய முடியாது, அவன் நினைத்தாலும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவ்வளவுதான் அவனுடைய எல்லைக்கோடு. தட் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ் கெப்பாசிட்டி. ஒரு மனிதனுடைய எண்ணமும் அப்படியாக இருக்கிறது, நேரோ மைண்டட், குறுகிய எண்ணம். தனக்கு மிஞ்சினதுதான் தர்மம் என்கிற அடிப்படையில வாழக்கூடிய உலகத்தில் தான் நாம் வசித்துக் கொண்டு வருகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், இதை தத்ரூபமாக எதற்காக நான் நேரம் எடுத்து சொன்னேன்னு கேட்ட, அந்த உடன்படிக்கை என்றால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எண்ணிவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் பிரியமானவர்களே. அதிலும் தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையை இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் எம்மட்டும் உணர்ந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு ரவுண்டு தான் போயிட்டு பாருங்களேன். ரொம்ப பக்தியா திருச்சபையில உட்காந்துட்டு மாஸ் அட்டன் பண்றது என்ன, சர்வீஸ் அட்டன் பண்றது என்ன, அந்நிய பாஷையில பேசுறது என்ன, கையை தட்டுறது என்ன, குதிக்கிறது என்ன. ஆனால் வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க கொடுத்த இடம் உங்க வீட்டு வாசலுக்கு வெளியே தான் நிற்கிறார். உங்க வீட்டுக்குள்ளே அவர்னால வர முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, நன்றி இல்லை, விசுவாசம் இல்லை, நீதியின் பாதையில நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இல்லை. இப்ப நான் இன்னும் மிச்ச கதை இருக்கு, சொல்லி முடிச்சிடுறேன் நான். இப்ப இவர் கொடுத்துட்டு போயிட்டார். போயிட்டு சில நாட்களுக்கு பின்பே, அதாவது சில ஆண்டுகளுக்கு பின்பே அந்த வழியாக அவர் கடந்து செல்லுகிறப்போ அந்த வீட்டுக்குள்ள போய் வா நம்ம தம்பியோட வீடு தானே இது, உள்ள விடு, போய் தம்பி எப்படி இருக்கிறான்னு விசாரிச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்னு போறாரு. போனா அந்த வீட்டுக்கு பெல் அடிச்சா உள்ள இருந்து வேற யாரோ வெளியில வராங்க. யாருங்க நீங்க? இந்த தம்பியோட அப்பாவா, அம்மாவா, உற்றாரா, உறவினரா? யாருங்க நீங்க? யாருங்க நீங்கன்னு கேக்குறீங்க? நீங்க யாருங்க? என்ன விடுங்க, நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டோம். அப்புறம் இந்த முதியவர் இந்த பணக்கார முதியவர் கண்டுபிடிக்கிறார், இந்த வீட்டுக்கு இவர் தான் புது ஓனர்.
என்ன சொல்றீங்க நீங்க? இந்த வீட்டை நான் இலவசமா எழுதி கொடுத்தேன். இலவசமா எழுதி கொடுத்த முதியவர் நீங்க தானா? பார்த்தேன் உங்க பேர். ரைட். அவரு எனக்கு வித்துட்டு போயாச்சு. இப்பதான் 6 மாசம் ஆச்சு. இது எங்க வீடு இப்போ. ஆனாலும் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப பணக்காரரா, அந்தஸ்து உள்ளவரா இருக்கிறீங்க. வாங்க உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம்னு இவரு காஃபி போட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க கொடுத்துட்டு போன பிறகு வாழ்ந்து கெட்ட குடும்பம் வாழ்ந்து கெட்டதாவே தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவன் போட்ட ஆட்டம் இவ்வளவுதான் இல்லைங்க. இந்த வீட்டை வச்சுக்கிட்டு உள்ள என்ன குடியும் கூத்தும் கும்பாலம் அடிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு ஜப்திக்கு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த வீட்டுல நடக்காத அக்கிரமமே கிடையாது. இந்த வீட்டுல நடக்காத அநியாயமே கிடையாது. ஆனா எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால ஜப்திக்கு வந்தோன்னு விலை கொடுத்து வாங்கிட்டேன். எங்களுக்கெல்லாம் ஒரே பயம், எங்கடா நீங்க திருப்பி வந்து 100 கோடி கொடுத்து வாங்கிருவீங்களோ அப்படின்னு. எத்தனை கோடி கொடுத்து வாங்கினீங்க? 10 கோடிக்கு வாங்கினேன். 100 கோடியை கொடுத்து விலைக்கிரயம் கொடுத்து, நான் சொல்றது வந்து சிறிய தொகை. ஓகே, 1000 கோடி கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறாருன்னு ஒரு எடுத்துக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு உதாரணம். 1000 கோடி கொடுத்து அந்த வீட்டை மீட்டெடுத்து ஜப்தியில இருந்து இவனுடைய கைகளில் கொடுத்தா, இவன் அதை பொறுப்பா பார்த்துக்காம தாந்தோன்னித்தனமா ஊதாரித்தனமா முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமையில அவன் திருந்தாதபடி அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி என்றால் என்ன? மறுபடியுமாய் அந்த உடன்படிக்கை அவன் உடைத்தான். இதை கேட்டவுடன் அவருக்கு வந்தது பாருங்க கோபம். என்ன பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அதை குறித்து நான் பேச விரும்பல, ஏன்னா அது உங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டு விடுகிறேன். ஐ லீவ் இட் யுவர் இமேஜினேஷன். ஒருவேளை நான் அந்த முதியவராக இருந்தால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவனை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சிட்டு வாங்க. அவனை பிடிச்சி முதல்ல கம்பத்துல கட்டி விட்டு அவன் தோலை உரிக்கிற அளவுக்கு ஒரு 4 சாத்து சாத்துனாதான் எனக்கு முதல்ல என் கோபம் அடங்கும்னு. கண்டிப்பாக அவனை ஒரு சாத்து தான் போறேன். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டி பண்ணி அவனை மாதிரி அட்டி வெளுத்து, மரியாதையை நீ என்ன கேட்ட? உங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான்னு கேட்டேல, நீ அதுக்கு தான் லாய்க்கு. போய் அங்க கொல்லப்புறத்துல போய் உக்காந்து பாத்திரம் கழுவிடா. டெய்லி இவங்க வீட்டு இவங்களுக்கு தேவையான கஞ்சியை மட்டும் கொடுங்க, அவ்வளவுதான். நீ அதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுகிறவன் தான் மாம்ச ரீதியாக யோசிக்கிறவன். இந்த உடன்படிக்கையோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. குறிப்பாக இந்த புது உடன்படிக்கை, அந்த பெரியவர்னு சொல்லிட்டு இருக்க இல்லைங்களா, அவர் பேர் தான் பிதா. இயேசு கிறிஸ்து என்றும் சொல்லலாம், ஆனால் பிதான்னு வச்சுக்கலாம். இப்ப அதுதான் கரெக்டா பொருந்தும். அப்போ இந்த பிதாவிடம் அந்த அடிமை, அதாவது இப்ப அடிமையா இருக்கிறவன் முன்னாடி அந்த துர்மாக்க மனிதனா இருந்து மீட்டெடுத்து கொடுத்தாரு இல்லையா 1000 கோடிக்கு. 1000 கோடிக்கு உனக்கு மீட்டெடுத்து கொடுத்தா, நீ 10 கோடிக்கு உனக்கு வித்துட்டு போயிருக்க. அந்த அளவுக்கு நீ ஒரு ஊதாரித்தனம் பண்ணிருக்க. என் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதை இவ்வளவு தானா? எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு கணம் இவ்வளவு தானா என்று சொல்லி அவனை கொண்டு போய் அங்க எறிங்க, முன்னாடியே நிக்காத, சீப்போ அப்படின்ட்டார். அப்போ இந்த ஆளு, ஐயா நான் மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். யாரு சொல்லி எனக்கு நீங்க அந்த 1000 கோடி கொடுத்தீங்கன்னு நான் கேட்கவே மறந்துட்டேன். எப்படி நீங்க என்ன தேடி வந்தீங்க? எதற்காக நீங்க இதை செஞ்சீங்கன்னு ரொம்ப முக்கியம். இப்போ உனக்கு ஐயா சொல்லுங்கன்னு வற்புறுத்தினான். அப்போ அந்த முதியவர் சொல்லக்கூடிய காரியம், எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேர் தெரியுமா? அவன் பேர் இயேசு கிறிஸ்து. அவன் உன் சார்பா நின்று என்னிடம் மன்றாடினான். உனக்காக என்னிடம் வந்து பரிந்து பேசினான். அப்பா, இந்த மனிதன் எனக்கு மிக வேண்டப்பட்ட மனிதன். யாரு? இயேசு கிறிஸ்துவா? ஐயோ, நான் அவர் அறிந்திருக்கிறேனே. நாங்க 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சோமே. நான் கொஞ்சம் தத்ரூபமா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த இயேசு கிறிஸ்துவா வந்து எனக்காக பரிஞ்சு பேசினாரு. ஐயோ, இது தெரியாம நான் மறுபடியும் துஷ்பிரயோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு இவன் மன்னிப்பு கேட்கிற மாத்திரத்துல இயேசு கிறிஸ்துவே வந்துட்டார். பிதாவுடைய மகன், இந்த முதியவருடைய மகன். அப்பா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே பிதா சொல்றார், நான் நியாயத்தை கரெக்டா செய்வேன மாட்டேன். அப்பா, நீங்க செய்வீங்கப்பா, நீங்க நியாயமான மனுஷன், நீதியின் பாதையில நடக்கக்கூடிய மனுஷன். நீங்க இவனுக்கு அடிமையின் கோலம் தந்து தூக்கி வீச போறேன் நான். நீ என்ன சொல்ற? மறுபடியும் அவர் சொல்றாரு, மறுபடியும் நான் இவருக்காக பரிஞ்சு பேச வந்திருக்கேன்.
ஏண்டா இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறான், உன்னையும் தான் என்னையும் தான், மறுபடியும் இவனுக்காக நீ பரிந்து பேசுவேன்னு தகப்பன் பார்த்து கேட்க, இந்த மகன் இயேசு கிறிஸ்து, ஆமா, ஏன்னா நான் இவனை நேசிக்கிறேன். அதைத்தாங்க இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்காகவும் எனக்காகவும் என் உயிரையே கொடுத்திருக்கிறேன். அதன் மூலமாக வந்த கிருபையை நீ ஒப்புக்கொண்டதினால், நீ அந்த புதிய இரத்த உடன்படிக்கைக்குள் வந்ததினால், உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற பரிகாரியாய் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனமும் மார்க் 16வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களும் கூறுகிறதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எதற்காக தத்ரூபப்படுத்தி இந்த கதையை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், நானும் நீங்களும் தான் அந்த ஊதாரித்தனமாய் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய, அந்த பாவ செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, அந்த விதமான ஒரு அசட்டைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிருஷ்டிப்புகளும் இந்த விதமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவர்களை மோர்கொண்டு சொல்லுகிறேன், என்னை மோர்கொண்டும் சொல்லுகிறேன், உங்களை மோர்கொண்டும் சொல்லுகிறேன். எல்லாரும் அடங்குவார்கள் அதுக்குள்ள, அந்த கற்பனைக்குள்ள, அந்த கட்டமைப்புக்குள்ள எல்லாரும் அடங்குவார்கள். ஆனால் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏத்துக்கிட்டோம். அவரை நம்ம மதிக்கிறோம், அவருக்கு மரியாதை வச்சிருக்கிறோம், அவர்கிட்ட ஜெபிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம். ஆனா என்ன பண்றது ஆண்டவரே, எனக்கு இதுவும் முக்கியம் இல்ல. எது முக்கியம்? இந்த கண்களை வச்சு கண்டதெல்லாம் பாக்குறது, கைகளை வச்சு கரங்களை வச்சு கால்களை வச்சு கண்டதெல்லாம் செய்யறது, இருதயத்தை வச்சு கண்டதெல்லாம் யோசிக்கிறது, புத்தி சுவாதியத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கறது, எங்க போகாதேன்னு பரிசுத்தாவியானவர் வசனத்தை கொண்டு சொல்லுகிறாரோ அங்கதான் போவேன்னு போய் உக்காருது, இதெல்லாம் பண்ணுவேன். அதுதான் அசட்டுத்தனம்னு சொல்றது, அதுதான் நிராகரிப்புன்னு சொல்றது, அதுதான் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்றது, அதுதான் உடன்படிக்கையை துஷ்பிரயோகம் பண்ணுவது என்று சொல்வது. மறுபடியும் 1 கொரிந்தியர் 6:20 நினைவு கூட்ட விரும்புகிறேன். நானும் நீங்களும் கர்த்தருடைய அடிமைகள், கர்த்தருடைய சொத்தாய் மாறிவிட்டோம். 1000 கோடி கொடுத்து வாங்கி அவன் கையில கொடுத்தாலும் ஒரிஜினல் ஓனர் யாரு? அவர் தானே, இலவசமா தானே அவன் வாங்கியிருக்கான். அந்த உணர்வு இவனுக்கு இருக்கணுமா இல்லையா? முறை அவன் சம்பாரிச்சு வாங்கினான், அதை போய் தொலைச்சிட்டு வந்தான், அப்ப அவன் தான் ஒரிஜினல் ஓனர். ஓட்டாண்டியா நின்னா ரோட்ல, இன்னொருத்தர் மீட் எடுத்து கொடுக்குறாரு, 1000 கோடி விலை கிரயம் கொடுத்து வாங்குறாரு. அப்போ அந்த விசுவாசம் அவனுக்கு, அந்த ஒரு நன்றி விசுவாசம் இருந்துச்சு அவனுக்கு, அந்த மரியாதை கணம் இருந்துச்சு அவனுக்கு. மறுபடியும் பழைய செயல்பாடுகளுக்குள்ளேயே, பழைய பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளேயே இந்த உடன்படிக்கையை துஷ்பிரயோகம் செய்து நிராகரித்து அவமானப்படுத்தி தன்னுடைய அயோக்கியத்தனமான வாழ்க்கைக்குள்ளராக மறுபடியும் சென்ற மாத்திரத்தில் அவனை பிடித்த அதே பிசாசு கூட்டம் பிடித்து முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை அதைவிட கேவலமாக போனது. இதுதான் வேதாகமத்தில் எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில சொல்லுகிறார், ஒருவன் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான், அவன் மீட்டெடுக்கப்பட்டான், அவனுடைய வாழ்க்கை ஒரு விதமாய் இயங்கி கொண்டிருந்ததை பார்த்த பிசாசு அவனை விட 7 கெட்ட பிசாசுகளை கூட்டிட்டு வந்து அவன் வீட்டுக்குள்ள புகுந்தான். அவனுடைய நிலைமை முந்தின நிலைமை முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை மிக மிக கேவலமாக முடிந்தது, பரிதாபமாக முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைதான். இந்த 7 பிசாசு நுழையறதுக்கு வழி எப்படி வந்ததுன்னா அசட்டுத்தனங்க. இயேசுவை நான் ஏத்துக்கிட்டேன், பரலோகத்துக்கு போறேன்னு எவனாவது சொன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. இயேசு ஏத்துக்கிட்ட பிறகுதான் உங்களுக்கு போராட்டமே தொடங்குகிறது. ஏன்னா அப்போ அது வரைக்கும் உங்களை கண்டும் காணாதமா இருந்த பிசாசு நீங்க தான் முதல் டார்கெட் அவனுக்கு. இப்போ உங்களை ஒரு வழியாக்காம விட மாட்டான். பயப்பட வேண்டாம், திகிலடைய வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? உங்களுக்கு எதிராய் வாய்க்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். தூதர்களுக்கு கட்டளிட்டு என் பாதம் கல்லில் மோதாதபடி என்னை தாங்கி பிடிப்பார். துன்ப வேளையிலே நான் கூப்பிடும் போது என்னை ரட்சிக்க, என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்க வருவார். அவருடைய செவிகள் கனமாய் போவதில்லை, வலக்கரம் தாங்கி பிடிக்கும். என் கால்கள் சறுக்கி விழாதபடி அவர் காத்துக் கொள்வார். அவர் கோட்டை மரணமாய் இருக்கிறார். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நான் கீழாகாமல் மேலாயிருப்பேன், வாளாகாமல் தலையாயிருப்பேன். நான் பிந்தினவன் அல்ல முந்தினவனாயிருப்பேன். நான் தள்ளப்பட்ட கல் அல்ல, நான் மூளை கல்லா இருப்பேன். ஹலோ ஹலோ, இந்த வசனங்கள்லாம் உங்க பைபிள்ல தான் எழுதியிருக்கு. இது என்னோட கட்டுக்கதை இல்லை. நான் ஏதோ நாடக மேடையில உட்காந்து நடிச்சிட்டு இல்ல, எப்படியெல்லாம் பேசுறாரு பார்ப்பா அப்படின்னு. ஹலோ, இருதயத்துல எழுதப்பட்ட வசனங்க அப்படியே வருது வெளியில. உங்க நாவல் எழுதியிருக்கணும், உங்க இருதயத்துல எழுதியிருக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறப்போ உங்க தலை மயிரை கூட உன்னால தொட முடியாது, உங்க நிழல கூட நெருங்க முடியாது.
3 அக்கினி வளையம் விட்டு தேவனாகிய கர்த்தர் என்னையும் உங்களையும் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஒன்று உங்களுடைய உடைமை, இன்னொன்று உங்களுடைய வாழ்க்கை, இன்னொன்று உங்களுடைய குடும்பம். தொட முடியாது, பிசாசால தொட முடியாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். யோபு பக்தனை போல கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அனுதினமும் காலையில அவர் பாவ நிவாரண தகன பலியை செலுத்துவாராம். செய்கிற பாவத்திற்கும் செய்ய போற பாவத்திற்கும் என் பிள்ளைகள் ஒருவேளை அறிந்தோ அறியாமல செய்த பாவத்திற்கெல்லாம் சொல்லி சொல்லி செபிச்சுக்கிட்டே இருப்பாராம். அதுவே அவருடைய பய உணர்வா மாறிடுச்சு. அந்த பயத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் அவ்வளவு பெரிய சூழ்நிலை, அவ்வளவு பெரிய சோதனை அவருக்கு. அது வேற விஷயம். உடன்படிக்கைக்குள்ள யோபு அடங்கி இருந்ததுனால் எல்லாம் இழந்தாலும் இரட்டிப்பு மடங்கான ஆசீர்வாதம் அவரை தேடி வந்தது. அதுதான் உடன்படிக்கையோட மகத்துவம். அதுதான் உடன்படிக்கையோட சாராம்சம். உங்களை அந்த உடன்படிக்கை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அதுதான் எபிரேயர் 13:5. எவன் ஒருவனை தேவன் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை சொல்லக்கூடும். எவன் ஒருவன் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறானோ அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வெளிப்பாடு 22:14 சொல்லவில்லையா? நான் ஒன்னும் கூட முன்னுரையில தான் இருக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உடன்படிக்கை என்கிற ஒரு வார்த்தைக்கு பின்பே இத்தனை காரியங்கள் அடங்கி இருப்பதை யார் அறிந்திருக்கிறீர்கள்? அப்படியாக நம் வாழ்க்கையை நாம் இயக்கி வருகிறோம்? அப்படியாகவா நாம் தேவனோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்படியாகவா நாம் தேவனோட தொடர்பு வைத்திருக்கிறோம்? அப்படியாகவா நாம் விசுவாச வாழ்க்கைக்குள், விசுவாச கட்டமைப்புக்குள் இயங்கிக் கொண்டு வருகிறோம்? இந்த உடன்படிக்கை என்றால் என்னவென்று சொல்லி அறிவீர்களா? அதற்காக தான் சில காரியங்களை தத்ரூபமாய் நான் சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார். பேசுகிறது நான் அல்ல, தேவனுடைய குரலையே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வேதாகமத்தின் அடிப்படையில எல்லா வசனத்தையும் சொல்லியாக்க உங்களுக்கு சில காரியங்களை நாங்கள் விளக்கி கொண்டு வருகிறோம். அதற்கு பின்பே அந்த கதையை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாமா? உன்னுடைய முகத்துக்காக நான் பார்த்து இவனை விடுறேன். அவன் போய் சமையல் அறையில கிச்சன் வேலை பார்க்கட்டும். அப்பா அப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. எனக்காக இன்னொரு முறை அந்த வீட்டை திருப்பி மீட்டவனுக்கு கொடுத்துடுறீங்களாப்பா? அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுதா அவங்களால? பல்ல கடிக்கிற சத்தம் மகனுக்கு கேக்குது. ஆனாலும் உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என் மகன், நீ உண்மை உள்ளவன், எனக்கு பிறந்த மகன், என்னை போல நீ இருக்கிறாய். இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு நீ பறிஞ்சு பேசிட்டு வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மணிகாரர் வாயா, இங்க வண்டியை கட்டியா, நேரா போனார். இப்ப என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு மவுசு அதிகமாயிடுச்சு அந்த வீட்டுக்கு. ஏன்னா இவர் என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிடுவார்னு சொல்லிட்டு இப்ப எவ்வளவு கோடி கேட்கறான் தெரியுமா அவன்? நீங்க முன்ன அந்த ஜப்தியில வந்த வீடு 1000 கோடி கொடுத்து நீங்க வாங்கினீங்க, எனக்கு இப்ப 10,000 கோடி கொடுத்தாதான் நான் எழுதி கொடுப்பேங்கிறான். 10,000 கோடியை எடுத்து கொடுத்து எழுதி கையெழுத்து போட்டு, இந்தா நீதான் ஓனர், திருப்பியும் வீட்டுக்குள்ள போ. என் மகன் பறிஞ்சு பேசினதுனால, என் மகன் உனக்காக இறங்கி பேசினதுனால, உனக்காக சிபாரிசு பண்ணதுனால. ஹலோ, உடன்படிக்கையோடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நானும் நீங்களும் பின்வாங்கி போகிற கிறிஸ்துவர்களாக, பாவம் செய்கிற கிறிஸ்துவர்களாக இழந்து பரிதவித்து நிக்கிறப்போ, துவண்டு நிக்கிறப்போ, கண்களில் கண்ணீரும் தலையில தண்ணீரும் நிறைந்தவர்களாக நின்று மன்றாடுகிறப்போ, கூக்குரல் எடுக்கிறப்போ, பரலோகம் இப்படிதாங்க, பரலோகத்தில் இப்படிதான் காரியம் நடக்குது. உங்களுக்காக எனக்காகும் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக இறங்கி பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் தேவன் இருக்கிறார் பாத்தீங்களா? அவர் கோபாக்கினியின் தேவன். அப்படின்னு என்ன, எவன் வருவான் கட்டைப்பான் அவனை உரிச்சு காய போடலாம், உப்பு கண்டம் போட்டுடலாம், அப்படி அலையிற ஆண்டவர் இல்லைங்க. அவர் நியாயஸ்தம் பண்ணருங்க. அவருக்கு நியாயத்தை நியாயமாக செய்யத்தான் தெரியும். யெகோவா ஸ்டிக்கேனோ என்கிற ஒரு ஒரு பெயர் உடையவர். அவர் நியாயம் நீதி செய்கிற தேவன். அக்கிரமம் அநியாயம் எங்கே நடந்தாலும் சரி, ஒருத்தன் அவருடைய கண்களில் இருந்து தப்பிக்க முடியாது. சுத்த கண்ணர் அவர் என்று சொல்லி சக்கரியா 4:10 சொல்லுதுங்க. அதே ஆண்டவர் சக்கரியா 2:8 இவனை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுவதை போலன்னு எதற்காக எழுதி வைத்திருக்க தெரியுமா? அதை பாவியும் இன்னைக்கு கிளைம் பண்றான். எல்லா பொறுக்கித்தனத்தையும் பண்ணிட்டு இவனும் கோயில்ல உட்காந்து சக்கரியா 2:8 சொல்லலையா அப்படின்னு எழுதி இவனும் பேசுறான். என்ன ஒரு துணிச்சல் இருக்கும்! அது யாருக்கு எழுதியிருக்காரு தெரியுமா? யோபு பக்தனுக்கு இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை,
அந்த உடன்படிக்கைக்குள்ள எவன் ஒருவன் கட்டுப்பட்டு தேவனோடு கூட இருக்கிறானோ, பிரச்சனைகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில, பிசாசின் போராட்டத்தின் மத்தியில, வியாதியின் மத்தியில, உங்களுக்கு வரக்கூடிய நிந்தைகள் மத்தியில ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்திய வேத வாக்காகும் ஜக்கரியா 2:8, இவனை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுப்பார். தொட்டு பாடுறா, பிசாசு வருவானா உங்ககிட்ட? ஏன் வரமாட்டான்? ஏன்னா நீங்க எல்லா கோட்டுக்குள்ள இருக்கீங்க. பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு நடுவில் ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டரை நான் திருட்டுத்தனமா தாண்டி போனீங்கன்னா பாகிஸ்தான்காரன் பிடிச்சிருவான். அவங்கள பிடிச்சி உங்களை தோலை உரிச்சு ஒரு வழி ஆக்கிடுவான். இந்தியா கவர்மெண்ட் வந்து எந்த வக்காலத்து வாங்க முடியாது. ஏன்? ஏன்னா நீ எல்லை கோட்டை தாண்டிட்ட. எங்க பொறுப்பு கிடையாது. நாங்க பேசி பாக்குறோம், அவன் ஒத்துக்கிட்டது தான். அதே மாதிரி ஒரு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை இந்த பக்கமா வந்துட்டாருன்னா இந்தியாவும் அதே தான் பண்ணும். தூக்கி சிறைச்சாலையில போட்டுருவாங்க. ஏன்? நீ ஊடுருவ வந்திருக்க, நீ ஒரு ஸ்பை. அப்படியெல்லாம் விட முடியாது. உன்னை தூக்கி போடுங்க, அவனை ஜெயில, திஹார் ஜெயில போட்டுருவான். ஏன்? அவன் எல்லை தாண்டி வந்துட்டான். எல்லையை தாண்டுவதும் எல்லையை மீறுவதும் உடன்படிக்கையிலிருந்து வெளியே போகக்கூடிய துணிகரம். அந்த கதையை முடிச்சிடலாமா? இப்போ அந்த மனிதனுடைய நிலைமை எப்படியா இருக்கணும் பிரியமானவர்களே? முதல் முறை அவன் 10 கோடி கொடுத்து வாங்குறான், ஜப்திக்கு வருது. இந்த பெரியவர் வந்து 100 கோடி கொடுத்து 1000 கோடி கொடுத்து வாங்கி தருகிறார். மறுபடியும் அநியாயம் பண்ணி, மறுபடியும் துஷ்பிரயோகம் பண்ணி, அதை துச்சமா எண்ணி ஒரு ஊதாரித்தன வாழ்க்கையில போய் விழுந்து மறுபடியும் ஜப்திக்கு வரக்கூடிய இந்த வீட்டை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரனை போல இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பனுடைய இதோடைய சிபாரிசு நிமித்தமாக வந்த அந்த வயதானவர் மறுபடியுமாய் 10,000 கோடி கொடுத்து இந்த வீட்டை வாங்கி கொடுத்த இவனுடைய மனநிலைமை இப்ப எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க பிரியமானவர்களே? நான் தான் அந்த மனிதன், நீங்கள் தான் அந்த மனிதன், நீங்க தான் அந்த மனுஷி சகோதரியே. எப்படியாக இருக்க வேண்டும்? ஐயோ, என் வாழ்நாள் ஃபுல்லா நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீட்டில் இருப்பதற்கு எனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. நான் உங்க வீட்டுல சமையல்காரனா இருப்பேன். இந்த வீட்டை நான் அப்படியே பூட்டி பராமரிக்க போறேன். நான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டோம். உடனடியாக உங்களுடைய நண்பன், உங்களுடைய சகோதரன் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்க கண்ணீர்லாம் தொடச்சு விட்டு, உங்களுக்கு புது துணிமணி எல்லாம் மாட்டி விட்டு, அருமையான ஒரு கார்ல உங்களை உட்கார வச்சு, இந்த காரோட நீ போ, இந்த கையில கொஞ்சம் காசும் வச்சுக்கோ, நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பி, நல்ல ஒரு பிசினஸ் பண்ணு, நியாயமா இரு, நேர்மையா இரு, கண்ட சவகாசம் எல்லாம் நீ வச்சுக்காத, கண்ட பெண்களோட போகாத, கண்ட காரியத்தெல்லாம் நினைக்காத. இதுதான் கோட்பாடு, இதுதான் நியாய பிரமாணம், இதுதான் கட்டளை. இதெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்து அனுப்பி வைக்கிறார். இப்ப மறுபடியும் போய் இதே மாதிரி இவன் கீழே விழுந்துட்டு வந்தான்னா இவனை என்ன பண்ணலாம்? அதைத்தான் சங்கீதம் 103 அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டது. தேவன் ஆகிய கர்த்தர், தேவன் ஆவி உடையவர், அவர் மனிதனோட ஆவியோடு கூட என்றைக்கும் தர்க்கம் பண்ணி கொண்டிருப்பதில்லை. He will not strive with the spirit of man forever, neither will he hold his anger forever. அவருடைய கோபாக்கினை என்றைக்கும் அடக்கி கொண்டிருப்பதில்லை. சரி, இதை இப்படியாக சொல்லி முடித்து விடலாம். சில நாட்களுக்கு பின்பே மறுபடியும் இவன் கீழே விழுந்து விட்டான். மறுபடியும் வீடு ஜப்திக்கு வந்தது. மறுபடியும் இந்த செய்தியானது இயேசு கிறிஸ்துவின் செவிகளுக்கு எட்டுகிறது. அவர் போய் பரிந்து பேசுகிறார். இப்பொழுது தகப்பன் என்ன சொல்லுவார் தெரியுமா? மகனே, உன் மேல நான் பயங்கர மரியாதை வச்சிருக்கேன், இதோட நிறுத்திக்கோ. இவன் மேட்ரை இனிமேல் நீ என் காதுக்கு கொண்டே வரக்கூடாது. துக்க முகத்தோட தலையை சாய்த்து இயேசு கிறிஸ்து அந்த அறையை விட்டு வெளியேறுகிறார். ஏன்? அவர் தகப்பன் சரியாக தான் சொல்வார். அவர் நீதிமான். இனிமேல் நான் இந்த மனிதனுக்கு நான் பரிந்து பேசுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. உடன்படிக்கை முடிந்தது என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பிரமாண பத்திரத்தை இயேசு கிறிஸ்து தன் கைகளாலேயே கிழித்து குப்பை தொட்டியில் வீசிவிடுகிறார். இனி வாழ்க்கை ஃபுல்லா நீங்க சாபத்துல தான் இருப்பீங்க. இந்த மனிதனுடைய நிலைமை என்ன? எங்கேயோ போய் உக்காந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் பெண்டாட்டிய வேறவனும் எடுத்துட்டு போயிட்டான். அவன் பிள்ளையெல்லாம் ரோட்ல பிச்சை எடுக்குது. இவன் வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை சம்பாரிச்சுட்டு இவன் வயிற்று ஆத்திக்கிட்டு ஒரு நாள் செத்து போயிடுறான். இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்துவர்களுடைய நிலைமை இதுதான் பிரியமானவர்களே. இதை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக எவ்வளவாய் நாம் அடங்கி நடக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை, அந்த கிருபை என்கிற அந்த உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையில பிறந்ததுதான் கிருபை. அதுல இருக்கிற நானும் நீங்களும் எவ்வளவாக ஜாக்கிரதையாக வாழ வேண்டும்.
எவ்வளவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையும் கனம் பண்ண வேண்டும். இந்த உடன்படிக்கையில் அமர்ந்து கொண்டு என்னென்னலாம் அக்கிரமம் பண்றோம், என்னென்னலாம் அநியாயம் பண்றோம், என்னென்னலாம் வார்த்தைகளை பேசுறோம், எங்கெங்கெல்லாம் போறோம், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்றோம். கடைசியில எல்லாம் எழுந்து போயிட்டு கத்தரை குற்றம் வேற சொல்றோம். இதோட நான் நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த அத்தியாயமும் சென்ற அத்தியாயத்தையும் மறுபடியுமாய் நீங்க எவ்வளவுத்துக்கு எவ்வளவு திருப்பி திருப்பி கேட்குறீங்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு ஆழமாக இந்த உடன்படிக்கை என்கிற காரியம் உங்களுடைய நாடி, நரம்பு, ரத்தம், புத்தி சுவாதியத்துல கலந்து கொள்ள வேண்டும். இது சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இனி வரக்கூடிய இந்த செஷன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா பார்க்க முடியும். 9வது அதிகாரம் நல்லா பார்க்க முடியும். தேவனோடு கூட உடன்படிக்கை வைத்துக் கொள்வது விளையாட்டு காரியம் அல்ல. இருபுறமும் இருக்கக்கூடிய கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. சரியா பிடிக்கலன்னா கிழிச்சிரும், கொன்னு போட்டுரும். தேவனுடைய வசனம் கழுத்துக்கு கீழே தொங்குற கத்தி மாறிங்க. கொஞ்சம் அப்படி அசந்துட்டீங்கன்னா சத்தக்கு நேத்திரும். பைபிள் இஸ் a very strict book and our God is God of compassion. உங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக தான் அந்த உதாரணத்தை தத்ரூபமா நாங்க சொல்லி தந்தோம். உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நாங்க நம்புறோம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. உடன்படிக்கை என்கிற காரியத்தை குறித்து எங்களுக்கு எவ்வளவு அழகாக நீர் விளக்கி சொன்னீர். ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த உடன்படிக்கை குறிப்பாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து பிறந்த இரத்த உடன்படிக்கையில நாங்கள் அடங்கி நிற்க, அவரோடு கூட நாங்கள் இசைந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியாத்மா சரீரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீடைல்ஸ், வீடியோ டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர்லையும் நீங்க போடுங்க. தெரியாதவங்களும் பார்த்துக்கிட்டோம். அவங்க இயேசுவுக்கு நேராக நடத்தப்படுவார்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை உண்டு. இந்த உலகத்தின் சமாதானத்துக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்க. ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்யாமல் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. மீட்பு வேணுமானால் ஜெபம் வேண்டும். அந்த இடத்துல எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்கும் என்றால் தேவனிடம் கடந்து சென்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென், ஆமென்.